மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எஸ், ரொம்ப தைரியம் ஜாஸ்தி தான். ஆமாம், எஸ்எஸ் மியூசிக் வந்து ஒரு ஃபேன்ஸ் மீட் கண்டக்ட் பண்ணுறாங்க. மகாநதி 500 ஸ்பெஷல் செலிப்ரேஷனாக. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேன்ஸ் மீட் நடந்துச்சு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்த புதுசு காவேரி அண்ட் நிவினை பிரித்து விஜய் காவேரியை சேர்த்து வச்சிருந்த தருணம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் பில்லர் விஜய் காவேரியே பிரித்து வச்சுட்டாங்க. பட் இந்த டைமில் ஃபேன்ஸ் மீட் அடடா எவ்வளோ தைரியம் இல்லையா? எல்லாரும் என்னென்ன கொஸ்டின் கேட்க போகிறாங்களோ அப்படின்னு நினச்சாலே கொஞ்சம் படபடப்பாக தான் இருக்குது. இனிவேஸ் அதுக்கெல்லாம் ஆன்சர் கிடைச்சா ரொம்ப ஹாப்பி தான் இல்லையா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 பேர் ஜாயின் ஆகியிருக்காங்க. எஸ், இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் வீக்கா இருக்காங்க, அப்புறம் நியா பேர் குகா பேர் இருக்காங்க. அவங்க இல்லாம நம்ம கேப்டன் பிரவீன் சார், அப்புறம் வெண்ணிலா, அப்புறம் அஜய் அண்ட் ராகினி இந்த பேருமே இருக்காங்கன்னு சொல்லி இப்போ இவங்க கூட சேர்ந்து 2 மெயின் வில்லன்களும் வந்து ஜாயின் ஆகியிருக்காங்க. எஸ், நம்ம பசுபதி அண்ட் சித்தப்பா இவங்க 2 பேருமே ஜாயின் ஆகியிருக்காங்க போல. அதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம எஸ்எஸ் மியூசிக் சைட்ல இருந்தே வந்திருக்கு நேத்திக்கே. எல்லாரும் வராங்க. இன்னும் தாத்தா பாட்டி வந்தா இன்னும் சூப்பரா இருக்கும், தாத்தா வந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். ஏன்னா அவருடைய அந்த சப்போர்ட் வந்து வீக்காக்கு எப்பவுமே கொடுத்துட்டு இருக்காரு. அவர் வந்தாலே ஒரு மாதிரி பாசிட்டிவிட்டி இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ வந்தா இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா? பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. பட் இப்போதைக்கு வில்லன்ஸும் வராங்க, எல்லாரும் இருக்காங்க. கம்மிங் சண்டே அன்னைக்கு மார்னிங் 9 o'clock ஸ்டார்ட் ஆகிறது. அன்னைக்கு நானுமே கொஞ்சம் பிஸி, என்னன்னு தெரியல. வீக்கெண்ட் ஆச்சுனாலே இந்த தை மாசம் முடிகிற வரைக்கும் ஃபங்க்ஷன் இருக்கும் போல. இந்த வாரமும் ஃபங்க்ஷன் வந்தாச்சு. வேற பேக் டு பேக் எம்என் அப்டேட்ஸ் நிறைய இருக்க போகுது. மார்னிங் ஃபேன்ஸ் மீட், ஈவினிங் பிளாக் ஷிப் அவார்ட் சொல்லிட்டு Feb 9th மார்னிங் ப்ரோமோ முடிஞ்ச கையோட நமக்கு வந்து பேக் டு பேக் ஹாப்பியான அப்டேட்ஸ்லாம் ஷேர் ஆக போகுது. எப்படியும் ப்ரோமோ வந்து ஹாப்பியான ப்ரோமோவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த சொன்ன சர்ப்ரைஸ் வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகிட்டுருச்சு போல். அது வந்து ப்ரோமோவாக கூட அவங்க போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னுமா சர்ப்ரைஸை நம்புறீங்க அப்படின்னு உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு தோணுது. இருந்தாலும் பிரவீன் சாரே சொல்லியிருக்காங்க இல்லையா, நம்பாமல் இருக்க முடியல. இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஹோப் உள்ளே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்கு. இன்னொரு சைடு நமக்கு ப்ரோமோ முடிஞ்ச கையோட எம்எனுடைய ஃபேன்ஸ் மீட் அப்டேட்ஸ் இருக்க போகுது. அங்கே என்ன ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஈவினிங் யாரெல்லாம் அவார்ட் வின் பண்றாங்க, அங்க என்ன ஸ்பீச் கொடுக்குறாங்க, என்ன காஸ்டியூம்ல வராங்க அப்படின்னு ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து சண்டே குவிய போகுது நமக்கு. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.